ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன்ஸ். ஸோ கேப்ஷன்ஸ்னா என்ன? ஸோ டேபிளுக்குன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹெட்டிங்கை நீங்கள் வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம கேப்ஷன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இதை வந்து சொல்லுவோம். ஸோ இதை எந்த இடத்துல போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் டேபிள் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே அதுக்கு கீழேயோ இல்லை எங்கே வேணால் போடலாம். எங்கே போட்டாலுமே ஒரே இடத்துல தான் அது டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் கேப்ஷன் போடுறேன் அப்படின்னா கேப்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் க்ளோசிங் டேக் போடணும். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இப்போ இது வந்து ஒரு ப்ராடக்டோட லிஸ்ட்டு இந்த டேபிள். ஸோ அதனால் நான் சும்மா ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு போடுறேன். ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்து இது இந்த மாதிரி இருக்கும், ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு. இது வந்து இந்த டேபிளுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெரியுது. ஸோ இதுதான் வந்து கேப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கால் குரூப் அண்ட் கால் டேக். இப்போ கால் குரூப்னா என்ன? கால் அப்படின்னா காலம், குரூப் அப்படின்னா குரூப். அதாவது என்னன்னா காலமோட குரூப்பு. இப்போ நான் கால் குரூப் அப்படின்ற டேகை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு க்ளோசிங் டேக் உண்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் கால் குரூப்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா உள்ளே வந்து நான் காலம் டேக் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து காலமுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு காலம் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட ஒரே ஒரு இது வந்து இப்படி ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இந்த காலம் மட்டும் சூஸ் ஆயிருக்கும். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு சப்போஸ் இருங்க நான் சேவ் பண்ணலை, அதனால தான் வந்து இந்த இடத்துல இப்போ போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் பண்ணணும்னா நான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து போடணும், அது வந்து இந்த மாதிரி அக்வா கலரில் இருக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் அந்த சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகே. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து எல்லா காலமுக்கும் வந்துட்டு இதே கலர் தான் வரணும், எல்லா காலமுக்கும் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஸ்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 காலம் வந்து ஸ்பேன் ஆகிடும். ஸ்பேன் அப்படின்னா ஒன்று சேர்ந்துடும். ஓகே. இப்போ எனக்கு 3 கொடுத்தேன் அப்படின்னா நான் 3 காலம் வந்து எனக்கு ஒன்று சேரும். 4 கொடுத்தீங்கன்னா 4 காலம் வந்து ஒன்று சேரும். இந்த மாதிரி. ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2 அப்படின்ற மாதிரி 2 வந்து கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வேற கலர் நான் கொடுத்து காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன், கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ 2 காலமுக்கு வந்து அக்வா, 2 காலமுக்கு வந்து ப்ளூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் பண்ணி காலமை குரூப் பண்ணி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காலம் குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி காலம் குரூப்பை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பயப்படாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கால் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன் என்னன்னு பார்க்கலாம். கால் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காலமுக்கு பதிலாக நம்மளுக்கு 2 காலம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காலம் ஸ்பேன் ரோ ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 காலமை ஸ்பேன் பண்ணியிருக்கு, ஒன்று சேர்த்துருக்கு அப்படியா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4th காலம் நம்மளோட அவுட்புட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4th காலம் கிரியேட் பண்ணிட்டேன். 4th காலமில் ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வெறும் 2 டேட்டா மட்டும் வைக்கிறேன். ஓகே. இப்போ என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா அது இந்த மாதிரி இருக்கும். 2 டேட்டா மட்டும் தான் இருக்கும். இந்த சிடிஎஸ், இன்னொன்று 1. ஸோ இதை நம்ம வந்து எப்படி மாற்றணும்னா சிடிஎஸ்க்கு பதிலாக நான் வந்து டோட்டல் அமௌண்ட்டுன்னு மாற்றுறேன். 1க்கு பதிலாக இதெல்லாம் டோட்டல் பண்ணி நான் போடுறேன். 400 + 400 + 400 இது வந்து $1200. ஓகே. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காலம்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன ஆகணும், இந்த ஃபர்ஸ்ட் காலம், இந்த செகண்ட் காலம், இந்த தேர்ட் காலம் மூணுத்தையும் ஸ்பேன் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டோட டிடிக்குள்ளே நல்லா கவனிங்க, டிடிக்குள்ளே தான் நம்ம போகணும். டிடிக்குள்ளே போயிட்டு ரோ ஸ்பேன் காலம் ஸ்பேன், நம்ம காலம் தானே ஸ்பேன் பண்ண போகிறோம், காலமை ஸ்பேன் பண்ணு 3 நம்பர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த காலம், இந்த காலம், இந்த காலமை ஸ்பேன் பண்ணி வந்திருக்கும். அண்ட் இந்த செகண்ட் காலம் வந்து எனக்கு 4th காலம் கிட்ட போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் வந்து காலம் ஸ்பேன். உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஸ்பேன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த சிடி டிரைவ் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரணும், இந்த 2 ரோவையும் சேர்த்து ஸ்பேன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த சிடிஎஸே தேவையில்லை இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிடிஎஸை தூக்கிடுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த சிடி டிரைவோட டிடி கிட்ட போய் நான் ரோ ஸ்பேன் கொடுக்க போகிறேன். ஓகே. ரோ ஸ்பேன் நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 ரோவோட ஸ்பேஸை இந்த சிடி டிரைவ் ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்போ 2 டிரைவை வந்து ஆக்குப்பை 2 ரோவை வந்து ஆக்குப்பை பண்ணதுனால எனக்கு வந்து இந்த ரோ ப்ளஸ் இந்த ரோ சேர்த்து இந்த ஒரு ரோக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு.
ஓகே, இதுதான் வந்து ரோ ஸ்பேன் காலம் ஸ்பேன். அப்படின்னா ரோ ஸ்பேன்னா ரோவை வந்து ஸ்பேன் பண்ணிடும், ஒன்று சேர்த்துரும். காலம்னா காலம் வந்து ஒன்று சேர்த்துரும். ஸோ இதுதான் வந்து ரோ ஸ்பேன் காலம் ஸ்பேன். இதுவும் நம்ம மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துலையுமே பயன்படுத்த மாட்டோம், பட் தேவைப்படுற இடத்துல பயன்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் as HTML டேபிள்ஸ். அடுத்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.